ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்னுடைய நோட்ஸை வந்துட்டு நான் காட்டுறேன். அப்போது நோட்ஸ் எப்படி எடுக்கிறது, நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், அதை எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதான் வந்துட்டு என்னுடைய டிஎன்பிஎஸ்சி நோட்ஸு. இந்த இதில் மென்ஷன் பண்ணிக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9, திருக்குறள், மேக்ஸ், இது எல்லாமே வந்துட்டு என் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ். இது வந்து பாதி தான், இன்னும் ஃபுல் வந்து நிறையா இருக்குது. இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக என்னுடைய எஸ்எஸ்சி நோட்ஸு, இன்க்ளூடிங் மேக்ஸு, ஸ்டாட்டிக், ஜிகே, இங்கிலீஷ், அது எல்லாமே இந்த நோட்ஸில் இருக்குது. ஓகே, இதுதான் வந்துட்டு மெயினான நோட்ஸு டிஎன்பிசிக்கு. இது வந்துட்டு என்னுடைய குரூப் 2A 2022-2024 அந்த இதுக்காக நான் எடுத்த நோட்ஸு. இது வந்துட்டு ஒரு A3 சைஸ் நோட்டு. ஒவ்வொரு நோட்டுமே இது கம்ப்ளீட்டாக எல்லாமே எல்லா டேட்டாவுமே இருக்கும், மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும். இந்த நோட்ஸ் டிஎன்பிசி நோட்ஸ் வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு எஸ்எஸ்சி நோட்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். ஸோ கைஸ், இதான் என்னுடைய ஸ்டாட்டிக் ஜிகே நோட்ஸு. ஃபஸ்ட்டு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து காட்டுறேன். இதான் கிளாசிக்கல் டான்ஸஸ், பரதநாட்டியம். இப்போ டான்ஸ் இருக்குன்னா அது ரிலேட்டட் ஜென்ரலான டீட்டெயில், அடுத்து அதில் இருக்க ஃபேமஸ் பீப்புள்ஸ், அவங்க வாங்கின அவார்ட்ஸ், அவங்க ரிலேட்டடான இம்பார்ட்டண்டான ஏதாவது டீட்டெயில்ஸு. இதுதான் நான் ஃபஸ்ட்டு கவர் பண்ணது. அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் நான் ஃபர்தராக டெஸ்ட் போட்டு எனக்கு டீட்டெயில்ஸ் தெரிய வந்தது. அந்த டீட்டெயில்ஸும் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் கதகளி, மோகினியாட்டம், ஒன்று ஜென்ரல் டீட்டெயில், அதுக்குள்ளே இருக்க ஃபேமஸ் பீப்புள். அது போக இந்த மாதிரி ஸ்பேசஸ் நிறையா விட்டுக்கணும் எப்போவுமே நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது. ஸ்பேசஸ் இப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் ஃபஸ்ட் இங்கே தான் எழுதியிருந்தேன், இங்கே இவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருந்தேன், அதனால தான் டேட்டா ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இதில் இன்னும் இவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது, டேட்டா ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் வேணும்னா டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்பேஷஸாக தான் எழுதணும். இது வந்து நான் ஸ்பேஸ் விட்டு எழுதியுமே இந்த பேஜெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. கதக், யூபி அந்த இதில் இருக்க டான்ஸு, அந்த ஒவ்வொரு ஃபேமஸான எக்ஸ்போனன்ட்ஸு, அவங்க அவார்ட்ஸ், அதெல்லாம் இது எல்லாமே கிளாசிக்கல் டான்ஸஸ்ஸு. அடுத்து இது வந்து ஃபோக் டான்ஸஸ், ஸ்டேட் வைஸு. ஓகே, இந்த மாதிரி பேஜஸ்லாம் வந்துட்டு பிளாங்க் பேஜஸும் ஒவ்வொரு டாபிக் முடியும் போது விடணும். அப்படி விட்டோம்னா தான் நம்ம அடுத்து அது ரிலேட்டடாக வரும்போது ஆட் பண்ண முடியும். இதில் வந்துட்டு மிக்ஸ்டு, எல்லாமே கலந்த மாதிரி. இது நான் ஏதாவது ரிவிஷன் பண்ணியிருக்கேன், மார்க் டெஸ்ட் அந்த மாதிரி, அதுலேருந்து எடுத்திருக்க டேட்டா இது எல்லாமே. ஓகே, இது வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ சந்தூர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னா அதோடைய பாப்புலர் எக்ஸ்போனன்ஸ் யார் அவங்க என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கினாங்க அப்படின்னு, அதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இந்த மாதிரி நீங்களாம் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்ன்றது நம்ம படிக்கிறப்ப தான் கூட நம்ம நோட்ஸ்லேயும் எழுதியிருக்கணும் எப்போவுமே. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது நமக்கு ரிமெம்பர் ஆகும். அடுத்து சரோட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, தபேலா இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கான ஷார்ட்கட்டு, அதுக்கான எக்ஸ்போனன்ட்ஸு, அது மாதிரி வோக்கலிஸ்ட்டு. ஓகே, ஃப்ளூட்டு, சித்தாரு, வீணா, அந்த மாதிரி எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே இதெல்லாம் டேட்டா வந்துட்டு எதில் அந்த சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வேரியஸ் வெப்சைட்ஸ் தான். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தோம்னா சித்தார் இந்த பிளேயர் இவங்க, இப்போ நிக்கில் பேனர்ஜினா இவர் என்ன பிளேயர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது சித்தார் பிளேயர்னு இருக்கும். அது கீழே எக்ஸ்பிளனேஷனில் ஃபர்தராக இருக்கிற சித்தார் பிளேயர்ஸ் நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேம்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம கூகுளில் போட்டோம்னா அவங்க எந்த இயர் அவார்டு வாங்கினாங்க அதெல்லாம் இருக்கும். ஓகே, இல்லைன்னா பைஜூஸோ இல்லை விக்கிபீடியா அந்த மாதிரி ஏதாவது வெப்சைட்டில் போனால் எல்லாமே கன்சால்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி டேட்டா. அந்த மாதிரி எல்லாமே சர்ச் பண்ணி எடுத்த டேட்டா தான். நம்ம டிஎன்பிசி படிக்காம டேரெக்டாக ஸ்கூல் புக்கு அந்த மாதிரி டேரெக்ட் சிங்கிள் புக்லேருந்து நம்ம எஸ்எஸ்சி கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு புக்ஸ் இன்னும் இல்லை நமக்கு. ஓகே, இதெல்லாம் ஃபர்தராக ஆட் பண்ண டேட்டாஸு. ஓகே கைஸ், இதெல்லாமே ஸ்கீம்ஸு. அப்போது நான் படிக்கும்போது அந்த ஸ்கீம்ஸு. இதான் வந்துட்டு அந்த கரானாஸ், சிங்கர்ஸ். கரானான்றது அந்த ரீஜனல் வெரைட்டி. ஒவ்வொரு சிங்கர்ஸ், இதெல்லாமே சிங்கர், அவங்க என்ன கரானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் இதுவும் மொத்தம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 70 கரானாஸ், 70 பீப்புள், அவங்க என்னென்ன கரானாஸ் அப்படின்றது இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கணும். அகைன் பார்த்தீங்கன்னா அடுத்து மேக்ஸ் காட்டாது. ஸோ இதான் நான் பண்ண மிஸ்டேக்கு. இப்போ இந்த நோட்ஸுமே வந்துட்டு இது ஸ்டாட்டிக் ஜிகேன்னு போட்ட நோட்டே கிடையாது. இது வந்துட்டு நான் முதல் டிஎன்பிசிக்கு ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்த நோட்ஸு. ஸோ அதில் கேப் இருக்குன்னு சொல்லி இப்போ நான் ஃபில் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஃபில் பண்ணவே கூடாது. நம்ம தனியாக படிக்கிறோம் ஒரு சப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட்டு போடணும். அதான் ஒரு ப்ராப்பரான நோட் டேக்கிங் மெத்தடு. ஓகே, இது அந்த கரானா சொல்லியிருந்தேன்னா, ஸோ அந்த கரானாலேருந்து அடுத்து வந்தோம்னா அப்படியே ஸ்போர்ட்ஸ் வந்துடுது. கொஞ்சம் மேக்ஸ் பேஜ் இருக்குது, ஒரு 4 பேஜ். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் வந்துடுது. ஸ்போர்ட்ஸுக்கான ஸ்டாட்டிக் இது எல்லாமே. ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்கும் அதோடைய ரூல்ஸு அதோடைய டைமென்ஷன்ஸு அந்த மாதிரி. அது போக அதோடைய ஃபெடரேஷனு, அதோடைய கப் என்னென்ன கப்ஸ் இருக்குது, அந்த ஃபெடரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ண இயர்ஸ், அதெல்லாம் வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே எனக்கு எங்கேருந்து தெரியும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எங்கேருந்து பார்த்தேன்னா அந்த பினாக்கிள் ஜிகே ப்ரீவியஸ் இயர் புக் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ஜிகே கவர் பண்ணும்போது. ஏன்னா அதில் வந்துட்டு அந்த கொஸ்டின் அது கீழே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஃபர்தராக நம்ம வந்துட்டு வெப்சைட்ஸில் தேடி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இந்த டேட்டாலாம் இதெல்லாம் வந்து நான் இவ்வளோ ஸ்பேஸ் முதல் விட்டுருந்தேன். அந்த ஸ்பேஸ் எல்லாம் ஃபர்தராக நான் மார்க் டெஸ்ட் போட அந்த டேட்டாலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த டேட்டா எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகே, இதெல்லாமே ஸ்போர்ட்ஸுக்கு. இது வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸோடைய கப்பு, என்னென்ன ஸ்போர்ட்ஸ்க்கு என்னென்ன கப்ஸ் இருக்குன்னு இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேட்மிண்டனில் இவ்வளோ கப்ஸ் இருக்கும், இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்து ஃபேமஸ் பிளேயர்ஸ், ஒவ்வொரு ஸ்போர்ட்டில் என்னென்ன ஃபேமஸான பிளேயர் இருக்காங்கன்றது. அடுத்து பார்த்தா திரும்புது. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு ஸ்டாட்டிக் ஜிகேவுடைய நோட்ஸு. அடுத்து இந்த நோட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டியாக இருக்குல்ல, இதெல்லாம் இதுவும் ஸ்டாட்டிக் ஜிகே தான், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் தான். நியூ இயர்
நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் போட்டிருந்தேன்ல, அந்த கண்டென்ட்லாம் இதுலேருந்து எடுத்தது தான். ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் ஃபெஸ்டிவல்ஸ் இப்போ அசாம் இந்த பக்கத்தில் இருக்கிற அசாம் அப்படின்னு இருக்குன்னா அசாமில் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் அதில் என்ன ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குன்னு இது ரொம்ப பேசிக்கானது. இப்போ பீகார்னா சத் பூஜான்னு ஒன்று மட்டும் இருக்க போகிறது இல்லை, நிறையா இருக்கும். இது நான் ஃபஸ்ட் எடுத்த நோட்ஸ், அதனால இதில் பேசிக்காக தான் இருக்கும் எல்லாமே. ஓகே, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸுக்குன்னு தனி நோட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அகைன் இந்த பாலிட்டி கிராஸ் ஆகுது, இந்த மாதிரி கிராஸ் ஆகக்கூடாது. அந்த நோட்ஸ்னா அது மட்டும் தான் இருக்கணும். இதில் மீதி ஃபுல்லாக பார்த்தா ரீசனிங்கும் மேக்ஸும் மட்டும் தான் போட்டிருப்பேன். இதை நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக், அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்தால் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட்டு சாலிடாக அது மட்டும் தான் அந்த நோட்டில் இருக்கணும். இந்த நோட் வந்து நான் எஸ்எஸ்சிக்கு இதுக்கு போட்டது, ஸ்டாட்டிக் ஜிகேக்கு இந்த இண்டெக்ஸோட ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். இந்த நோட்ஸ் தான் கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் என்னோட நோட்ஸ், ஏன்னா இது லாஸ்ட்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணது. இந்த இடத்துல கண்டென்ட்டு இண்டெக்ஸோட இருக்கும். இதுலேயுமே வந்துட்டு நான் ப்ராப்பராக பண்ணலை. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக மேக்ஸ் இருக்கும். இதெல்லாம் மேக்ஸ் ரீசனிங்கும் இருக்கும். உள்ளே இருந்தால் வந்துட்டு இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல வந்துட்டு நேஷனல் கேம்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அகெயின் மேக்ஸ் வருதா, இந்த இங்கேருந்து ப்ராப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அலாய்ஸ், கெமிஸ்ட்ரி, ஒவ்வொருத்துக்கும் அதோடைய ஷார்ட்கட்ஸோட. ஸோ ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம வந்து எஸ்எஸ்சியில் நமக்கு ஒரு கீ பிளேயர். ஏன்னா ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்தளவு நிறைய மனப்பாடம் பண்ணுவோம். ஸோ ஷார்ட்கட்ஸ் இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெச்கியூ, இது வந்து இம்பார்ட்டன்ட் இயர்ஸு, இம்பார்ட்டன்ட் டேஸு, ரியாக்டிவிட்டி, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், அதர் ரிலேட்டடான டீட்டெயில்ஸு. ஓகே, இது வந்து என்டையர் பீரியாடிக் டேபிள் அதுக்கான ஷார்ட்கட்ஸோட. இதெல்லாம் நான் யூடியூப்ல இருந்து தான் பார்த்தேன். யூடியூப்ல வேற வீடியோஸ்ல இருந்து போட்டிருப்பாங்க ஷார்ட்கட்ஸோட, தமிழ்லேயே இருக்கும். அதெல்லாம் தான் பார்த்தேன். இங்கிலீஷ் வருது, அகைன் இன்வென்டர் அண்ட் இன்வென்ஷன்ஸு, ஃபிசிக்ஸ் அங்கெல்லாம் கிராஸ் ஆகுது. இதெல்லாம் மிக்ஸ்டு, எல்லா ஜிக்கையும் மிக்ஸ்டாக நான் எழுதினது. இது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஏன்ஷியன் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இது ஒரு 15 ஆத்தர் 20 ஆத்தர் கிட்ட இதில் இருக்குது. திருப்பி அகைன் இந்த இங்கே ஒரு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வருது, இதில் ஒரு 35 இருக்குது. இது கரானா, கரானா வந்து நான் அந்த நோட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன், இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. இது எதுக்குன்னா இந்த ஷார்ட்கட்ஸ் மட்டும் இந்த கரானா நோட் பார்த்துக்கிடுவேன். ஓகே, இந்த மாதிரி சிஎம், கவர்னர், அப்புறம் இது வந்து இந்த எக்ஸசைஸ், மிலிட்ரி எக்ஸசைஸ், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் என்னென்ன மிலிட்ரி எக்ஸசைஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி. ப்ளூ தான் ஃபர்ஸ்ட் எழுதுனது, அதுக்கப்புறம் ரெட் வந்து அப்டேட் பண்ணது. ஸோ நம்ம நோட்ஸ் வந்து எப்பயுமே அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கணும் கைஸ். இது அகைன் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இது வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இது வந்து நேஷனல் மூவ்மெண்ட் ரிலேட்டடான புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். அகைன் கெமிஸ்ட்ரி வருது. ஸோ இந்த மாதிரி மிக்சடாக போடுறப்போ அது நல்லா இருக்காது, ப்ராப்பராக இருக்கணும். இது அகைன் இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ், இது எல்லாமே மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் கைஸ். அடுத்து நேஷனல் பார்க்ஸ், இது வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் ஜென்ரல் டீடைல்ஸ் நேஷனல் பார்க்ஸுக்கு. இது வந்து நேஷனல் பார்க்ஸ் எந்தெந்த இயர் இந்தியாவும் யுனெஸ்கோலையும் ரெகனைசேஷன் வாங்குச்சு அப்படின்றது. இது வந்துட்டு ஸ்டேட் வைஸ் நேஷனல் பார்க்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்ல என்ன நேஷனல் பார்க் இருக்கும். அசாம்ல இம்பார்ட்டன்டானது, அதிகமாக நேஷனல் பார்க்ஸ் இருக்கும், 10-7 இது கிட்ட இருக்கும். ஸோ அதுக்கான ஷார்ட்கட்டு, ஒவ்வொருத்துக்கும் ஷார்ட்கட்டு. ஓகே, இந்த இருக்குல்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மொத்தம் இருக்க 28 ஸ்டேட்டுக்குமே இருக்கும். இந்த 26 வந்துருச்சா, 27, 28 எல்லா ஸ்டேட்டுக்கும் நேஷனல் பார்க்ஸ் வந்து ஷார்ட்கட்ஸோட. பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஸ்டாட்டிக் ஜிகேலையே. அடுத்து இது பயாலஜி, அகைன் பயாலஜி வருதா, எல்லாமே மிக்சிங்காக இருக்கு கைஸ். நம்ம இருக்கக்கூடாது, ப்ராப்பராக தான் இருக்கணும். இது வந்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், அப்போ நான் படிக்கும்போது இருந்த கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது நமக்கு. அகைன் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இதெல்லாம் வந்து கான்டெம்பரரி, இப்போ இருக்கவங்க புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஓகே, இதில் வந்து ஒரு 45 இருக்குது, இதில் ஒரு 50 இருக்கும். மொத்தமாக புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இந்த நோட்டில் வந்து ஒரு 150-200 கிட்ட இருக்கும். ஆனால் இது எல்லாமே நான் படிச்சுட்டு போய் இப்போ ஒரு சாப்டர் டெஸ்ட் போட்டேன்னா கூட 10/10 எடுக்க முடியாது. அந்த சாப்டரில் ஒரு 5-7 தான் எடுக்க முடியும். அப்போ அந்த 3 இது புதுசாக எனக்கு இருக்குல்ல தெரியாமல், அதை வந்து மறுபடியும் இதில் எடுத்து நான் ஆட் பண்ணிடுவேன். இந்த இடத்துல இங்கே இன்னும் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இருப்பாங்க. இதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 66, 69, இது போக உள்ளே நிறைய சேர்த்து எழுதிங்கன்னா மொத்தம் இதுலேயும் ஒரு 100 இருக்கும். இவ்வளோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இருக்குது. இது ஜென்ரல் டீடைல்ஸு, அவ்வளோதான். இது இனிமேல் அப்படியே மேக்ஸ் கண்டினியூ ஆயிரும். இந்த இதுதான் கைஸ், இந்த ஒரு கண்டென்ட் இவ்வளோ இது ஃபுல்லாமே வந்துட்டு ஸ்டாட்டிக் ஜிகேக்கு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்துட்டு இன்னும் எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் தான் இதில் படித்தது, கொஞ்சம் தான். இப்போ அகைன் நான் CGL 25 ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னும் நோட்ஸ் அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பேன், இன்னும் ஆட் ஆகிட்டே தான் இருக்கும் கண்டென்ட்டு. அடுத்து இந்த நோட்ஸ் இதான் நான் இப்போ எம்டிஎஸ் அப்போ படித்தது ரீசெண்டாக. இந்த எம்டிஎஸ் அண்ட் CGL அந்த ரன்னில் படித்தது. இது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் தேர் சேர்மன், இது எல்லாமே இதெல்லாம் கரண்ட் அஃபேர் தான். இதுவும் அப்டேட் தான் பண்ணணும். அகைன் நான் படிக்க ஆரம்பிச்சு எல்லாமே செக் பண்ணி எல்லாமே அப்டேட் பண்ணணும், யார் யார் என்னென்னதுன்றது. இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா, அந்த பர்மார் சேனல் இருக்குல்ல, பர்மார் SSC, அதில் வந்துட்டு இந்த லெக்சர்ஸ்ன்னு போடுவானுங்க. கடைசியாக எக்ஸாம் வரப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் லெக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கும். எல்லா டாபிக்ஸுமே இந்த எக்கனாமி இருக்கும், அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும், அடுத்து கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இவன் ஒரு டாபிக் சொல்கிறான் அப்படின்னா, இப்போ அவன் வந்துட்டு இந்த ஒரு 4 தான் சொல்லியிருப்பான் அவன் கொஸ்டினில். ஓகே, ஃபார்ம்ஸ் ஆஃப் கல்டிவேஷன் ஒரு 4 தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான் அப்படின்னா, மித்தது எல்லாமே நம்ம நெட்டில் எடுத்து பார்க்கணும். நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அதுக்கு என்ன நேம் இருக்குன்னு எடுத்து நம்ம எழுதிக்கணும். அப்போ தான் அது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ண முடியும்.
இதுவும் அப்படி இம்பார்ட்டன்ஸ் டூப்பானா அந்த வீடியோவில் அவன் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பான். அந்த கொஸ்டினில் அவன் ஒரு 2 3 இது இல்லை ஒரு 4 தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் ஆப்ஷன்ஸை வச்சு. ஃபர்தராக இருக்கிற எல்லாமே நம்ம வேரியஸ் வெப்சைட்ஸ் பைஜூஸோ விக்கிபீடியாவோ இல்லை கூகுளோ இல்லை திருஷ்டி ஐஏஎஸ் நெக்ஸ்ட் ஐஏஎஸ் அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்ஸில் நம்ம இருந்து டேட்டா எடுத்து தான் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம நோட்ஸுக்கு. நம்ம நோட்ஸ்லாம் கைஸ் நம்மளோட மெமரி கார்டு மாதிரி அந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கணும் எப்போவுமே. அந்த வேல்யூ ஆட் பண்ண தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நிறைய அட்டன் பண்ண முடியும். நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவோம் அப்போ தான். ஸோ இது எல்லாமே மிக்ஸ்டு தான். அந்த இதெல்லாம் வந்துட்டு நான் அன்னைக்கு ஒரு குவிஸில் போட்டிருந்தேன் என் குரூப்பில். ஓகே, இது வந்துட்டு என்னன்னா அந்த ரிவர்ஸ் வந்துட்டு மெர்ஜ் ஆகிற இடம், அந்த மெர்ஜ் ஆகிற இடத்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும். அந்த பேரோட இது அதுக்கான ஷார்ட்கட் ஒன்று. இதெல்லாம் அங்கங்கே ஒரு சிலது நம்மளா கிரியேட் பண்ணுறது, ஒரு சிலது அவனுங்க சொல்லுவானுங்க அந்த வீடியோலேயே அந்த ஷார்ட்கட்ஸு. ஓகே, ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி மிக்ஸ்டாக தான் இருக்கும் கைஸ். இந்த சைடு எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு இதை திருப்பணும்னா இந்த சைடு வந்துட்டு அது அரேஞ்சாக இருக்கும். அதாவது இப்போ இதெல்லாம் இந்த பில்ஸ் இம்பார்ட்டண்டான பில்ஸு இது எல்லாமே அப்போ நான் படித்த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிப்பேன். எல்லாரும் இந்த சோர்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் சோர்ஸ் எல்லாத்துக்கும் காமனாக சொல்லியிருப்பேன். இண்டோலோகஸ் சேனலில், அப்புறம் 1EQ, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டெஸ்ட் புக்கோட சாப்டர் டெஸ்ட். ஸோ இண்டோலோகஸ் அந்த பார்த்துட்டு அவங்க வந்து பிடிஎஃப் தான் போடுவாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் தான் நான் படிப்பேன். ரொம்ப இம்பார்ட்டண்டானது மட்டும் இந்த நோட்ஸில் எழுதி வச்சுக்கிறேன் எடுத்து. பிகாஸ் இதான் நான் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு வந்து இது மட்டும் தான் பண்ணுவேன். பிடிஎஃப்லாம் நம்ம எடுத்து ரிவைஸ் பண்ண மாட்டோம். அகைன் இது வந்துட்டு ஸ்போர்ட்ஸு, இது வந்து இந்த ரேங்கிங் இனோவேஷன் இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸஸ், இது வந்துட்டு குரூப் இங்கிலீஷு. ஓகே, எல்லாமே கடந்து மிக்ஸ்டாக தான் கிடக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸோட திடீர்னு. ஓகே கைஸ், இந்த நோட்ஸ் அவ்வளோதான். அடுத்து இது வந்துட்டு ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இது இந்த டான்ஸஸ் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் அந்த டான்ஸ் இருக்குல்ல, அந்த கிளாசிக்கல் டான்ஸ் அங்கே பார்த்தோம்ல அந்த இதே தான். அதில் இது வந்துட்டு ஸ்டேட் வைஸ் ஃபோக் டான்ஸ். இப்போ அருணாச்சல் பிரதேஷ்னா அங்கே என்னென்ன ஃபோக் டான்சஸ் இருக்குது, ஆந்திர பிரதேஷ் என்னென்ன இருக்குது, ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர், அதுக்கான ஷார்ட்கட்ஸு, அதை எப்படி ரிமெம்பர் பண்ணணும். ஏதோ டிராயிங் இருந்தால் கூட போட்டு வச்சுக்கோங்க அந்த ஷார்ட்கட்டை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. எல்லா ஷார்ட்கட்டையும் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் நம்ம மெமரி பண்ண முடியுது. எல்லாமே மெமரி கேம் தான் கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்சின்றதை பொறுத்தளவு. 4 ஆப்ஷன் கொடுக்குறோம். அந்த ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு ஞாபகம் வரணும் உடனே, கொஸ்டினை பார்த்த உடனே. இப்போ இந்த இருக்குல்ல, இந்த இதில் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த தமாஷா அப்படின்றது வந்துட்டு இது என்ன ஸ்டேட் ரிலேட்டட்னு கேட்பான். அப்போ நம்ம இவ்வளோ டான்சஸ் இருக்குது, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு நம்ம ஷார்ட்கட் வச்சுருப்போம். அப்போ அந்த ஷார்ட்கட் வந்து நமக்கு இமீடியட்டாக ஸ்ட்ரைக் ஆகணும். தமாஷானா அதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் வச்சுருந்தோம், நான் இங்கே ஏதோ ஷார்ட்கட் எழுதியிருக்கேன், அந்த ஷார்ட்கட் மகாராஷ்டிராவோட இதுன்றது நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் இமீடியட்டாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அகெயின் இது கரானாஸு இப்போ 3 தடவை எழுதியிருக்கேன் வேறு வேறு இடத்துல. இதெல்லாம் வந்துட்டு இங்கிலீஷ் கிராமருக்கு நான் எடுத்த நோட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ரேண்டமாக இருக்கும், அப்டேட்டடாகவும் இருக்கும். இதெல்லாம் பார்க்குறதில்ல அவ்வளோவா, ஜஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் குரூப் 2 மெயின்ஸ்க்கு எடுத்தது இதெல்லாம். ஓகே கைஸ், அடுத்து வந்துட்டு இதுதான் ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபி நோட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் இன்னும் நோட்ஸே அப்டேட்டே பண்ணல ஜியாகிரஃபிக்கெலாம். இதெல்லாம் டிஎன்பிசி படித்தது தான். அப்படியே தான் அதை வச்சு தான் ஓடிட்டு இருக்கேன் இன்னும். அதுவே போதும். ஏன்னா அந்த ஜியாகிரஃபி மோஸ்ட்லி இந்த நேஷனல் பார்க்ஸு, ஸ்ட்ராட்டஜிக்கல் நம்ம படிக்கணும்ல, ராம்சார் சைட்ஸ், அதில் படித்தாலே போதும் எஸ்எஸ்சி பொறுத்தளவு. அதனால நான் இன்னும் ஃபர்தராக எதுவும் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி வந்துட்டு ரொம்ப அப்டேட் பண்ணாமல் தான் இருக்கேன் இன்னும். ஃபைனலி இதுதான் இந்த மேக்ஸ் நோட்ஸு. ஓகே, இது அட்வான்ஸ் மேக்ஸ் நோட்ஸ். இந்த இருக்குல்ல ஜியாமெட்ரி, இப்படியே கண்டென்ட் பல்காக இருக்கும். எல்லாமே சந்துரு மேக்ஸ் நோட்ஸ். அவங்க வீடியோஸ் இருக்கும்ல, அந்த பப்ளிக்காக இருக்கிற வீடியோஸை பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை பார்த்து எடுத்தது தான் எல்லாமே. அது அப்புறம் இந்த ப்ரீவியஸ் இயர் புக்கு, பினாக்கிள் ப்ரீவியஸ் இயர் புக், அந்த இதில் வந்து எடுக்கிறது. அப்புறம் வேறு வேரியஸ் வீடியோஸ்லேருந்து எடுக்கிறது. மேக்ஸை பொறுத்தளவு நான் இன்னும் லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கேன். ஸோ என்னால் எதுவும் கைட் பண்ண முடியாது கைஸ். எனக்கே நானே இன்னும் பார்த்து படிச்சுட்டு தான் இருக்கேன் எல்லா இடத்துலையுமே. மேபி ஒரு ஐடியா என்னன்னா, இப்போ இதுதான் ஜாமெட்ரி, என்டையர் ஜாமெட்ரி வந்துட்டு இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா இது வந்து தியரம்ஸ் நிறையா இருக்கும். ஓகே, அந்த தியரம்ஸ் எல்லாமே எடுத்து அந்த சாப்டருக்கு முன்னாடி இப்படி எழுதிடுவோம். அந்த மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கடைசியில். ஸோ இது எல்லாமே வந்து தியரம்ஸ் தான். இங்கேருந்து தான் என்னுடைய நோட்ஸே ஸ்டார்ட் ஆகுது. இந்த தியரம்ஸ் உள்ளேருந்து எடுத்து தியரம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்குவேன். அடுத்து இந்த பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலையும் வந்து இந்த மாதிரி டேக் பண்ணி வச்சுங்க, எழுதி வச்சுருங்க. ஸோ இது வந்து இயர்ஸ் ஃப்ராக்ஷனாக மாற்றுறது, இது வந்து ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் அந்த மெத்தடு, இது 8 மந்த்லிக்கு மெத்தடு. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன மெத்தட்னு பார்க்கணும். இது வந்து அமௌண்ட்ஸ் டூ அப்படின்னு வர கொஸ்டின். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுடைய மாடல் நேமை மேலே எழுதி வச்சுருக்கேன். ஓகே கைஸ், இவ்வளோ தான் என்னுடைய நோட்ஸு. ஸோ இதில் உங்களுக்கு கீ டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ப்ராப்பரான நோட்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான நோட்ஸ் இருக்கணும். இது வந்து ஒன்று. ஓகேவா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டாபிக்ஸையும் தனித்தனியாக எழுதணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி நோட் இருக்கணும்.
அடுத்து வந்து நோட்ஸ் எழுதும்போது கீழே கேப் நிறையா இருக்கணும் எக்ஸ்ட்ராவா. ஓகே. ஒவ்வொரு நோட்ஸ் இப்போ டாபிக் எழுதுனேன் அப்படின்னா, இந்த டாபிக் வந்துட்டு நான் இப்போ சுருக்கி எழுதியிருந்தேன்னு வைங்களேன், இவ்வளோ இதுலயே முடிச்சிருக்கலாம். ஆனா அப்படி எழுதல நான். சுருக்கி எழுதிட்டு கீழே வேற எதாவது எழுதிக்கலாம். நான் வந்து ஸ்பேஷியஸா தான் எழுதியிருக்கேன். ஃபுல்லா கேப் விட்டுருக்கேன் சைட்லயுமே. இந்த இதுலயும் சைட்ல கேப் விட்டுருக்கேன். ஏன்னா அப்பதான் நான் ஃபர்தரா டேட்டா வரும்போது நான் ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த இது 2வது. இன்னொன்னு வந்துட்டு இந்த கலர் டிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் எழுதும்போது நான் பிளாக்ல தான் எழுதியிருப்பேன் எல்லாருமே. அடுத்து அப்டேட் பண்ணும்போது ரெட்ல எழுதியிருப்பேன். ஓகே. ஸோ அப்போ இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் ஆனது வந்துட்டு வேற கலர்ல எழுதுறேன். அந்த மாதிரி மேபி அது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதோ அந்த மாதிரி. நோட்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம. அப்போ நான் அந்த ஹிஸ்ட்ரி நோட்ஸ் நான் காட்டுறேன். அதை மறந்துட்டேன். ஹிஸ்ட்ரி நோட்ஸ் வந்துட்டு நான் டிஎன்பிசிக்கு எடுத்தது தான். இது வந்துட்டு நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது எஸ்எஸ்சிக்கு நான் இதை ரீட் பண்ணுறது கிடையாது. ரொம்ப ஜென்ரலான இது மட்டும் தான் ரீட் பண்ணுவேன். அந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், இந்த எந்தெந்த டைம்ல எந்தெந்த யூரோப்பியன்ஸ் வந்தாங்க, இது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். இது வந்துட்டு டிஎன்பிசிக்கு வந்து தான் நான் தான் படிப்பேன். பேட்டில் ஆஃப் பக்சர், அலகாபாத் ட்ரீட்டி, ஆங்கிலோ மராத்தா வார், ஆங்கிலோ பர்மீஸ் வார். ஓகே. நம்ம எஸ்எஸ்சி பொறுத்தளவு இது தேவையில்லை. ஜஸ்ட் இதை நான் காட்டுறேன் ஒன்ஸ். அப்போ அந்த ஒவ்வொரு கவர்னர் ஜெனரல்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு தடவை நான் ரீட் பண்ணுவேன் நான். எஸ்எஸ்சிக்கு ரிவிஷன் மாதிரி லாஸ்ட்டாக ஒன் டைம் ரீட் பண்ணுவேன். அவ்வளோதான். வேற எதுவும் கம்ப்ளீட்டாலாம் ரீட் பண்ண மாட்டேன். அது போக இந்த இது இருக்குல்ல, இது வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிருவேன். இது வந்துட்டு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. அப்போ ப்ரீவியஸாக என்னதில் வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வீடியோலாம் போட்டிருப்பேன். அந்த இதுக்கெல்லாம் நான் டேட்டா இதுலேருந்து தான் எடுத்தேன் எல்லாமே. இந்த இருக்குல்ல, இது ஃபுல்லாமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். இந்த இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இது எல்லாமே. இதில் வந்து இந்த கண்டென்ட் மட்டும் தான் நான் லூசன்ட்ல இருந்து எடுத்தேன். லூசன் புக்கில். ஸோ இது வந்து ரெண்டு தனித்தனி டேப்லெட் தளமாக இருக்கும். அதை கம்பைல் பண்ணி ஒரே தான் எழுதிருந்தேன். நமக்கு படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இது வேதிக் ஏஜ். ஓகே கைஸ். அடுத்து இது வந்து மகாஜனபதாஸ், 16 மகாஜனபதாஸ், அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸு. ஒவ்வொரு இதில் என்னென்ன யார் யார் இருந்தாங்க அப்படின்றது. அடுத்து வந்து புத்திசம். ஓகே. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நான் ரீட் பண்ணியிருந்தேன் எஸ்எஸ்சிக்குமே. எஸ்எஸ்சிக்கும் சரி டிஎன்பிசிக்கும் சரி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வேணும். ஜெயினிசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ப்ளூ வந்து நான் ஸ்டார்டிங்கில் எழுதுனது. பிளாக் வந்து இப்போ அப்டேட் பண்ணது எஸ்எஸ்சி படிக்கிறப்போ. அடுத்து மௌரியன் எம்பையர். ஓகே. அசோகாஸ் அந்த இதெல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தா கேப் நிறையா இருக்கும் இதெல்லாம். ஏன்னா நம்ம எப்போ வந்துட்டு நம்ம டேட்டா ஆட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அதனால ஸ்பேசியஸ் ரொம்ப ஸ்பேசியஸாக எழுதியிருப்பேன் இந்த நோட்ஸ் மட்டும்தான். நம்ம ஒவ்வொரு தடையும் மார்க் டெஸ்ட் போடுறப்போ இல்லை மித்த டெஸ்ட் போடுறப்போ கண்டென்ட் ஆட் பண்ணிட்டு வந்துடலாம். ஷுங்கா டைனாசிட்டி, சதவஹானாஸ், அப்புறம் ஒவ்வொரு டைனாசிட்டி அதோடைய ஹெட்ஸ் அந்த மாதிரி. அவ்வளோதான் கைஸ். இதான் என்னோட நோட்ஸு. ஸோ அது வந்து கீ டேக்அவேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி நோட்ஸ் போடணும். அந்த சப்ஜெக்ட்ஸ்குள்ளே இருக்க டாபிக்ஸ்க்கு தனித்தனியாக நோட்ஸ் எடுக்கணும். அந்த டாபிக்ஸ் முடியும் போது ஒரு 2-3 பேஜஸ் விடணும். ஓகேவா? 2-3 பேஜஸ் நம்ம விட்டோம்னா தான் ஃபர்தர் டேட்டா ஆட் பண்ண முடியும். அதுபோக நோட்ஸ் வந்து ஸ்பேஷியஸாக எடுக்கணும். ரொம்ப இடைஞ்சலாக எடுக்கக்கூடாது. ரொம்ப ஸ்பேஷியஸாக எடுத்தால் தான் டேட்டா ஆட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் பண்ண முடிஞ்சால் நல்லது. இண்டெக்ஸ் வந்து பேஜ் நம்பர் போட்டு நான் அந்த ஒரு சில நோட்ஸ்லாம் பண்ணியிருப்பேன். மேலே வந்துட்டு பேஜ் நம்பர் இருக்கும் எல்லா பேஜஸ்லையுமே. இங்கே தெரியும் இந்த இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பேஜ் நம்பர் போட்டுட்டு நம்ம முன்னாடி இண்டெக்ஸ் பண்ணோம்னா நமக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் கைஸ் கீ டேக் அவே இந்த வீடியோவில் இருந்து. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.